முன்னாள் முதலமைச்சர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததற்காக தேமுதிக உறுப்பினர்கள் அனைவரும் கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்போம். பாஸ்கர், அதிமுக தேமுதிக உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் குறித்தும் இது தொடர்பாக சபாநாயகர் எடுத்த நடவடிக்கை குறித்தும் சொல்லுங்கள். தேமுதிகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே இந்த கூட்டத்தொடரில் முழுவதுமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் பேசிய தேமுதிகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மோகன்ராஜ் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்தார். இதையடுத்து அமைச்சர்கள் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் காரசார விவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து தேமுதிகவினர் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் சபாநாயகர் தனபால் அவர்கள் பலமுறை எச்சரித்தும் அவர்கள் செவிசாய்க்காதால் அவை காவலர் கொண்டு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களையுமே வெளியேற்ற உத்தரவிட்டார். தேமுதிக உறுப்பினர்கள் அனைவருமே எழுந்து நின்று கோஷம் எழுப்பினார்கள். ஒரு கட்டத்தில் சபாநாயகருடைய இருக்கையை முற்றிலும் சுட்டி நின்று கோஷம் எழுப்பினார்கள். இருக்கையை தள்ளிவிட்டு கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டார்கள். குந்தகம் விளைவிக்கும் வகையில் சட்டசபையில் நடந்து கொண்டதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானத்தை அவை முன்னவர் நத்தம் விஸ்வநாதன் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தில் அவைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட தேமுதிகவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து உரிமை குழுவுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். அது மட்டுமில்லாமல் அதாவது சபாநாயகருடைய இருக்கையை தள்ளிவிட்டு அவை நடவடிக்கை குந்தகம் விளைவிக்கும் நடவடிக்கைகள் நடந்து கொண்டதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த கூட்டத்தொடரில் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். அடுத்த கூட்டத்தொடரில் சந்திரகுமார் மற்றும் அதாவது அவருடன் தவறான செயல்களில் ஈடுபட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் அடுத்த கூட்டத்தொடரிலிருந்தும் நீக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக சபாநாயகர் தனபால் அவர்கள் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்டதற்கு வன்மையாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார். அது மட்டுமில்லாமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக இந்த நடவடிக்கைகள் அனைத்துமே உரிமை குழுவுக்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் தனபால் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். இதையடுத்து இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். அடுத்த கூட்டத்தொடரிலிருந்து சந்திரகுமார் மற்றும் வரம்பு மீறி செயல்பட்ட தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையுமே நீக்குவது குறித்து உரிமை குழுவில் விவாதிக்கப்படும். அப்போது எழுந்து பேசிய திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கூட்டத்தொடரிலிருந்து தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே நீக்குவது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். இருந்தபோதும் சபாநாயகர் அவர்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்கம் செய்யப்படுவதாகவும் அடுத்த கூட்டத்தொடரில் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்குவது குறித்து உரிமை குழுவில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் தனபால் தெரிவித்துள்ளார்.